வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மதராசப்பட்டினம் தெய்வ திருமகள்னு எமோஷனல் ஹிட் கொடுத்த இயக்குனர் விஜய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மெலோடி கிங் ஹாரிஸ் ஜெயராஜ். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாலே படம் கண்டிப்பா மியூசிக்கல் ட்ரீட்டா இருக்கும். அப்படி பெரிய எதிர்பார்ப்போட வெளிவந்திருக்கிற படம் தான் காதல் ரீசெட் ரிப்பீட். ஸ்காட்லாந்து லொகேஷன், மியூசிக்கல் பேண்ட், ஞாபகம் மறதி நோயின்னு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்லைனோட வெளிவந்திருக்கிற படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜியா சங்கர் அதிதிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய பாடகி ஆகணும் கனவோடு இருக்கிற ஒரு பொண்ணு. ஃப்ளை ஹை அப்படிங்கிற மியூசிக்கல் பேண்ட்லயும் இருக்காங்க. அர்ஜுன் அசோகன் ஹரிச்சந்திரன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவரும் அதே பேண்ட்ல இருக்கிற ஒரு பர்சனா இருக்காரு. அதித்தியும் ஹரிச்சந்திரன் ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு நாயகனா சித்தார்த், அதாவது மதுகேஷ் வராரு. இவர் ஒரு ஒன் சைட் லவர். அதித்தி எங்க போனாலுமே அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்றது, அவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறதுன்னு ஒரு தீவிரமான இன்ட்ரோவர்ட் காதலானா வராரு. அதித்திக்கும் ஹரிச்சந்திரனுக்கும் ஸ்காட்லாந்து நடக்கிற மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா வீட்டுல கல்யாண பேச்சு எடுக்கிறனால யாருக்கும் தெரியாம ரெண்டு பேருமே ஸ்காட்லாந்து கிளம்புறாங்க. இவங்களுக்கு தெரியாமலேயே சித்தார்த்தும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்தொடர்ந்து போறாரு. அங்க போன இடத்துல ஒரு விபத்து நடக்குது. அதனால அதிதிக்கு ஆன்ட்ரோகிரேட் அம்னீஷியாங்கிற ஒரு விசித்திரமான மறதி நோய் வருது. அதாவது அவங்க ஒரு நாள் முழுக்க நடக்கிறதே ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா நைட்டு தூங்கி காலையில எந்திரிச்சாங்க அப்படின்னா அது வரைக்கும் அவங்களுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்போ இங்கதான் கதையில பெரிய ட்விஸ்டே வருது. அதிதிக்கு தன்னோட பழைய காதலன் ஹரிச்சந்திரன் சுத்தமா தெரியல. இந்த சூழலை பயன்படுத்திக்கிற சித்தார்த் நீயும் நானும் தான் காதலிச்சோம் அப்படின்னு பொய் சொல்லி அவங்கள கவனிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹரிச்சந்திரன் நம்ம ரெண்டு பேரும் தான் காதலிச்சோம் அப்படின்னு நிரூபிக்க போராடிட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு நாளும் அதித்தியோட மனநிலை ரீசெட் ஆக ரெண்டு பேருமே தங்களோட காதலை சொல்லி ரிப்பீட் பண்றதுதான் படத்தோட மைய பகுதியா காட்டப்படுது. சித்தார்த் தன்னை ஒரு பாதுகாவலனா காட்டிட்டு அதித்திய தான் கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்காரு. ஆனா ஹரிச்சந்திரன் எப்படியாவது அதித்திக்கு நினைவுகளை தூண்டி நம்ம ரெண்டு பேரும் தான் உண்மையா காதலிச்சோம் அப்படின்னு நிரூபிக்க போராடிட்டு இருக்கிற நேரத்துல அதித்திக்கு சில பழைய நினைவுகள் லேசா வரும். குறிப்பா விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஹரிச்சந்திரன் கூட அவங்க இசை மூலமா செலவிட்ட அந்த நினைவுகள் எல்லாமே ஆள் மனசுல பதிஞ்சிருக்கும். கிளைமேக்ஸ்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஸ்ரீராம் பாடிய ஒரு பாடல் வருது. அந்த பாடலோட இசை அதித்தியோட இதயத்தை தொடுது. இசைக்கும் நினைவுகளை மீட்டெடுக்கும் சக்தி இருக்கு அப்படிங்கறத இயக்குனர் விஜய் இங்க பயன்படுத்தி இருக்காரு. ஜியா சங்கர் படத்தோட மிகப்பெரிய பலனை சொல்லலாம். ஞாபக மருதியால தவிக்கிற அந்த அப்பாவித்தானோ துருதுருப்பான ஆக்டிங்னு எந்த குறையும் இல்லாம நடிச்சிருக்காங்க. பாடகியா வரும்போது கியூட்டாவும் இருக்காங்க. மதுகேஷ் சித்தார்த் கேரக்டர்ல ஒரு இன்ட்ரோவர்ட் இளைஞனா வந்திருக்காரு. ஆனா அது நடிப்புல இன்ட்ரோவர்ட்டா இருக்காரதான் கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல கூட ரொம்ப அமைதியா வந்துட்டு போறாரு. குன்னூர், சென்னை, ஸ்காட்லாந்து எல்லா லொகேஷன்லயும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வர்றது ஏன் அப்படிங்கறதும் தெரியல. மலையாளத்துல கலக்கன அர்ஜுன் அசோகனுக்கு இது முதல் தமிழ் படம். ஹரிச்சந்திரன் கேரக்டர்ல தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்காரு. சில இடங்கள்ல அவரோட காமெடி ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. MS பாஸ்கரோட ஒன்லைன் சிரிப்பை வர வைக்குது. வழக்கமான அப்பாவா ஜெயபிரகாஷ், அம்மாவா விஜய் சந்திரசேகர் வந்துட்டு போறாங்க. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா அரவிந்த் கிருஷ்ணனோட கேமரா ஸ்காட்லாண்டோட அழகா காட்டியிருக்கு. விஷுவல் எல்லாமே அருமையா இருக்கு. ஆண்டனி திரைக்கதையை சுவாரஸ்யமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா கதைக்களத்துல இருக்கிற சுணுக்கம் பலன தரலன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா ஒன்லைன்லாம் கேட்கறப்போ கதை சூப்பரா இருக்கு. முழு படமா பாக்குறப்போ தடுமாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த மறதி நோயை சொல்ற விதம் ஆரம்பத்துல நல்லா இருந்தாலுமே போக போக அதே ரிப்பீட் மோட்ல போறனால கொஞ்சம் போர் அடிக்கவும் செய்யுது. இசை இருக்கு, ஆனா ஹாரிஸ் ஜெயராஜ் எங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருக்கு. பாட்டுல அந்த பழைய ஹாரிஸ் ஜெயராஜா சுத்தமா பார்க்க முடியல. இளையராஜாவோட பாடல்கள் காப்பி அடிச்ச மாதிரியும் இருக்கு. லொகேஷன் பிரம்மாண்டமா இருந்தாலுமே காட்சியோட நம்மளால எமோஷனலா கனெக்ட் ஆக முடியல. படம் முடியறப்போ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாம ஒரு போரிங்கான ஒரு ரீசெட் ரிப்பீட்டா தான் இருக்கு. ஆக மொத்தத்துல காதல் ரீசெட் ரிப்பீட் ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா டைரக்டர் விஜய் படத்துல இருக்கிற அந்த ஆன்மா இந்த படத்துல ரொம்பவே மிஸ்ஸிங்கா இருக்கு. ஜியா சங்கரோட நடிப்புக்காகவும் ஸ்காட்லாந்து லொகேஷனுக்காகவும் வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.